இன்றைக்கி துவாதசிங்கிறதுனால நான் வந்து பரணை பண்ணியிருக்கேன். சாதம், சுண்டக்காய் போட்டு பச்சை மோர் குழம்பு, பாசிப்பருப்பு போட்டு லெமன் ரசம், பரங்கிக்காய் பொரியல், நெல்லிக்காய் தயிர் பச்சடி, பாசிப்பருப்பு பாயசம், கேரட்டு கிரேப்ஸ் போட்டு ஸ்வீட் பச்சடி, அதுக்கப்புறம் வந்து நெல்லிக்காய் துவையல், கேரட் பாசிப்பருப்பு போட்டு கோசம்பரி பண்ணியிருக்கேன். கடைசியாக லெமன் பிழிஞ்சு விட்டுட்ருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் பாசிப்பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 கரண்டி போட்டு தண்ணி விட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. கருப்பட்டியை வந்து தண்ணி விட்டு கரைச்சி இப்போ வடிகட்டிட்டு குக்கரில் வந்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு பாயசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். அது ஒரு சைடு ரெடி ஆகிட்டுருக்கிறதுக்குள்ளார நல்லா பச்சை வாசனை போனோடனே அதுக்கப்புறம் பாசிப்பருப்பை போட்டு கிளற வேண்டியதுதான். இது வந்து ஜீரகம் பொடி பண்ணிகிட்ருக்கேன் ரைத்தாக்கெல்லாம். இது அடுத்தது வந்து ஒரு பொடி தான் பண்ண போகிறோம். மோர் குழம்புக்கு பொரியலுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான். பாசிப்பருப்பு, தனியா, ஜீரகம், மிளகாய், அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய், இஞ்சி, தேங்காய் போட்டு நல்லா வறுத்து இதில் பாதி எடுத்துட்டு மோர் குழம்புக்கு அரைச்சிக்கணும். பாக்கி இருக்கிற பாதியை வந்து சட்னிக்கு நெல்லிக்காய் துவையலுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை லைட்டாக அந்த வாழனியில் போட்டு பிரட்டிட்டு துவையல் அரைக்கிறதுக்கு வச்சுருக்கேன். இது வந்து மோர் குழம்புக்கு வந்து உப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயப்பொடி போட்டு அதுலேயே தயிர் விட்டு மோர் குழம்பை வந்து இந்த பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அடுத்தது வந்து இதுலேயே சட்னி அரைக்க வேண்டியது தான். இந்த மிக்ஸி ஜாரை வச்சு நெல்லிக்காய் துவையலுக்கு வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பச்சடிக்கும் வந்து அரைக்க வேண்டியது தான். தயிர் பச்சடிக்கு, நெல்லிக்காய் தயிர் பச்சடிக்கு அந்த சட்னியை கொஞ்சம் வந்து தேங்காய், 2 பச்சை மிளகாய், இஞ்சி, அதுக்கப்புறம் தயிரும் போட்டு அரைச்சிட்டு அதை வந்து துருவி வச்சுருக்கிற நெல்லிக்காயில் வந்து உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டா வந்து நெல்லிக்காய் தயிர் பச்சடி ரெடி ஆகிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா பாயசத்துக்கு வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அது கூட வேக வச்சுருந்த பாசிப்பருப்பை போட்டு நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக சுக்கு பொடி, ஏலக்காய் பொடியும் போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணால் வந்து பாயசம் ரெடி ஆகிடும். இப்போ அதை பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதில் வந்து தக்காளி பழம், இஞ்சி, பச்சை மிளகாய் போட்டு சுடு தண்ணி போட்டு உப்பு, மஞ்சப்பொடி போட்டு நல்லா கொதிக்க விடுறோம். லெமன் ரசத்துக்கு இது நல்லா கொதி வந்தோடனே வேக வச்சுருக்கிற பாசிப்பருப்பை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு போட்டு கொதிக்க விட்டுட்டு மிளகு, ஜீரகத்தூள் போட்டு நல்லா ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சாப்பிடும்போது லெமன் பிழிஞ்சு விட்டால் போகிறோம். இது முடிஞ்சோடனே இதை வந்து பாசிப்பருப்பு வேக வச்ச பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு குக்கரை கழுவி வைக்கலாம். அடுத்தது வந்து கடாயில் வந்து நெய் விட்டு திராட்சை பாயசத்துக்கு தாளிச்சிட்ருக்கேன். இதை வந்து பாயசத்துக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நான் வந்து கேரட் துருவி அதில் வந்து க்ரீன் கிரேப்ஸ் இருந்தது, அது கொஞ்சம் வெல்லம் போட்டு பிரட்டி வச்சுருந்தேன். அதுக்கும் வந்து இந்த கிரேப்ஸை தாளிச்சிட்டேன். இப்போ பச்சை மோர் குழம்புக்கு வந்து சுண்டை வத்தலை வந்து தாளித்து போட்டாச்சு. இது வந்து பொரியலுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் விட்டு கருவேப்பிலை தாளிச்சிட்டு பரங்கிக்காவை நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்தது, அதை வந்து ரசத்தில் விட்டுட்டு நம்ம மோர் குழம்புக்கு அரைச்சி வச்சுருந்த பொடியை திரும்பி அரைச்சி இந்த பரங்கிக்காய் பொரியலுக்கும் போட்டிருக்கேன். அவ்வளோதான், சமையல்லாம் முடிஞ்சிடுது. அப்புறம் சாதம் வந்து ஆகவே இல்லைன்னு பார்த்தா வந்து இந்த குக்கர் அடியில் வந்து இந்த தட்டை வந்து வச்சுருக்க மறந்து போய் அதுக்கப்புறம் வந்து திரும்பியும் கேஸில் தான் வச்ச சாதம்.